சந்திக்கிறார் ராமநாதன் அவர்கள். தான் சொல்லி எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி தீர்ந்துட்டு, அதனால் அதை கொஞ்சம் டிலே பண்ணினோம். என்னென்னா நீங்களும் வழக்கு போட்டுக்கொண்டு தீர்ப்பு எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லினோம். இப்போ நாங்கள் 15, 16, 17 அங்கே நிற்போம். 17க்கு பிறகு திருப்பி ஒரு நாள் பிராசனோட கதைச்சி நாங்கள் சாவச்சேரியம் வந்துட்டேன்னு சொன்னால் அங்கே 6ஆம் தேதி தான் எலெக்ஷன். காலம் மத்தியானம் இரவு 3 நேரம் 2 வேலை செய்து பொதுமக்கள் எல்லாத்தையும் வடிவாக இது செய்யணும், கட்டாயம் செய்யணும். குடியவாங்க வெங்கட பூனரி மக்கள் உங்களை எதிர்பார்க்கணும். நாங்கள் போகிறோம் எல்லாம் டாக்டருக்கா வந்து கதைக்கு சொல்லுங்க டாக்டர். ஒரு பொது இடத்துல போய் மீட்டிங் கொண்டு வச்சு கதைப்போம். அதை விட வீடு வழியை போய் கதைப்போம். நாங்கள் டவுனில் போய் கதைப்போம். இல்லை சார், இங்கே என்னடா எங்களை இந்த கடத்தொழில் சங்கங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு சங்கங்கள் ஒவ்வொரு மாடி அப்படி போனால் உங்களை கொண்டு வீடு வழியை நாங்கள் போகிறோம். வீடு வழியை பிரச்சனை நாங்கள் அந்த எலெக்ஷனுக்கு நாங்கள் வீடு வழியை போனால் நாங்கள் மற்ற அரசியல்வாதி மாதிரி இல்லை. நாங்கள் சனத்திட்ட வாக்குன்றது உண்மையாக ஒரு பிச்சு வர சொல்லி போட்டு ஒரு 2 கதைக்கலாம். இந்த பிரச்சனை கேட்டு போட்டு இப்போ 11 வட்டாரம் இருக்குது. 11 வட்டாரத்துலேயும் ஒரு நாளைக்கு அந்த வட்டாரத்துக்கு போனோம்டா எல்லா வட்டாரத்துக்கும் சரியாக இருக்கும். அதான் சமாசம், இந்த கடத்தொழில் சமாசம் ஒருக்கா சந்திக்க இங்கே உண்டு. பூனேரி சமாசம் உண்டு. கடத்தொழில் சங்கம் 16 சங்கம் இருக்குது. அப்போ நாங்கள் 8 ஒரு இடத்துல வர சொல்லி போட்டு மீட் பண்ணால் கூட, இங்கே வர சொல்லி போட்டு மீட் பண்ணால் கூட பரவாயில்லை. நாங்கள் ரேசவை கிடைச்சிட்டா பெரிய வேலையெல்லாம் நீங்கள் செய்திடலாம். உங்களோட கடத்தொழில் சம்பந்தமான வேலையில் பெரிய வேலை, நியமன வேலை அழகு சார். கடத்தொழில் வேலை போகிறது, இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்திடலாம். பெரிய பெரிய விஷயங்கள் பார்லிமெண்ட்டில் அடிபட்டு எடுக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம். நாங்கள் செய்யலாம். என்ன உள்ளூர் இதே நாங்கள் செய்யணும். அது கட்டாயம். அதை நாங்கள் இதுக்கே உள்வாங்கினா செய்வோம். கட்டாயம். அது இன்னைக்கு கடவுள்கிட்ட சித்தம். இல்லை எங்களுக்கு பூனாரி கட்டாயம் கிடைக்கும். யோசிங்க. ஏன்னா அப்போ இருந்தே எனக்கு ஆக்கள் கேட்குற டாக்டர் நீங்கள் ஏன் பூனாரிக்கு வரையில பாராளுமன்ற தேர்தல் நேரமும் ஏன் நீங்கள் பூனாரியில் வந்து வாக்கு கேட்கிறேன்னு கனவே கோல் அடிச்சுக்கிட்டு வெளிநாட்டில் இருந்து அந்த நேரம் என்ன பெருசாக ஒரு உங்களை தெரியாது தானே. அப்போ வந்து செய்கிறது கஷ்டமாக இருந்தது. நீங்கள் இதை கேட்க போகிறீங்களா கேட்கலாம். ஏதாவது சம்மந்தமாக கேட்க போகிறீங்களா கேட்கலாம். ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குது, ஏதாவது கேட்க போகிறீங்களா? பெரிய டவுட் ஒன்று இருக்குதா? ஓகே, கேட்டேன். நீங்கள் கொஞ்சம் சரியான பேகத்தில் போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னாலே நாங்கள் நம்பி வந்துட்டோம். கொஞ்சம் குறைச்சி போனால் தான் நாங்கள் உங்களுக்கு பின்னாலேயே இருக்கலாம். இல்லை என்னடா 3 மாதத்துக்குள்ள நான் பார்லிமெண்ட் எம்பி ஆயிட்டோம். அது தமிழ்நாட்டில் யாராலையும் இயலாது. ஏன்னா அந்த ஸ்பீட் இல்லைண்டா எடுக்கவே இயலாது. அதான் இப்போ நீங்கள் பூனாரி பிரேசவே நாங்கள் பிடிப்போம். இல்லை எந்த சந்தேகம். நீங்கள் இனி மாறத கொஞ்சம் பூனாரி பிரேசம் உங்களோட கையில் வந்துச்சேன்டா நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே செய்யலாம். இல்லை சார், நான் அதை பற்றி கதைக்கல. அது வாரது வராதது பிறகு இருக்கட்டும். வருதோ வரையிலையோ அது முடியட்டும். இப்போ நீங்கள் இருந்தால் தான் நாங்கள் உங்களுக்கு பின்னாலே ஓடலாம். இல்லை அதை நான் சொல்கிறேன். பெரிய சபையில் இப்போ டாக்டர் வாங்கோ சில விஷயம் வந்து அந்நியாலே இல்லாமல் இருக்கும். சில கௌசல்யாலையில் இருக்கும். சில பிராசன்யாலே இல்லாமல் இருக்கும். சில என்னாலே இல்லாமல் இருக்கும். ஒரு வேறு தான் கேட்கும். எல்லா விஷயமும் நாங்கள் ஒன்றா ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இருந்து கதைச்சி எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து இப்போ எடுத்த உடனே எல்லாருமே பிரேய சபை நடத்துகிற அளவுக்கு நுழைச்சிருக்காது தானே. இப்போ பிரேய சபைக்கு போன அப்புறம் நாங்கள் பிரச்சனைகள் வரும். அங்கே வேறு கட்சிக்கார பிரச்சனை கொடுப்பாங்க. வேறு கண்ட்ராக்டில் பிரச்சனை வரும். ஓப்பன் கண்ட்ராக்ட், ஓப்பன் பிட், அப்படி இப்படி கணக்கு விஷயங்கள் இருக்கு. அப்போ அங்கே இருக்கிற அக்கௌண்ட் புலப்படி செய்ய வலிக்கிறார். உங்களோட அங்கே இருக்கிற செக்ரட்டரி சொல்லுவார் நீங்கள் சொல்கிற எல்லாம் செய்யலாம் சொல்லிட்டு. அப்போ வந்து அதில் இருக்கிற சட்டங்கள் எல்லாத்தையும் படிக்கணும். அது நாங்கள் ஆறலாம் செய்வோம். நீங்கள் யோசிக்க. அதே மாதிரி இப்போ எங்களோட அண்ணா இப்போ விட்டுட்டு போயிட்டாரு பாருங்க. நாங்கள் தனியே இருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு தலைவர் எங்களுக்கு வந்துட்டு அவரும் இடையில போகிறா. நான் சொல்றேன். நான் இப்ப என்ன விட சில பேர் சொல்றப்ப டாக்டர் உங்களோட பிள்ளை இருக்கு, நீங்க ஹைகிற பிள்ளை சொல்லுங்க. நான் சொல்றேன் இன்னொரு நல்ல ஒரு ஆளை கொண்டு வாங்கோ. நான் அவைய விட்டுட்டு போறேன். இப்ப நான் அதுக்கு நல்ல உதாரணமா சொல்றேன். நாங்கள் இளஞ்செழியன் சார் இருக்கிறார் தானே, நீதிபதி இளஞ்செழியனை வந்து மாகாண சபையில பிரதமர் ஆக்குறதுக்கு வந்து கன பேர் ஆசைப்பட்டு கேட்டவன், முதலமைச்சர் ஆக்குறதுக்கு. அப்ப நான் சார் அதில் விடுவேன். அப்போ கொஞ்சம் பேர் என்ன கேட்ட வேணும்னு சொன்னால், அப்போ டாக்டர் நீங்கள் இளஞ்செழியன் சார் வந்தால் நீங்கள் போயிடுவீங்களான்னு. நான் போக மாட்டேன், நான் அங்கே தான் இருப்பேன். ஆனால் அவை படித்தாக்கள் பெரியாக்கள், அவை ஒரு ஜட்ஜ்மேராக இருந்தவன், ஒரு சமூகத்தில் பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அப்போ அவையே விடுவோம் மட்டும் தான் நான் சொன்னாலே நான் போகிறேன்னு சொல்லிடுவோம். நான் அங்கே இருப்பேன். இல்லை இங்கே இருக்கிறத பற்றி நாங்கள் கதைக்க இல்லை, அதுக்கு மேலான கதைக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது உண்டு எல்லாத்துலேயும் பின்புலத்தில் நான் இருப்பேன்.
இருந்தால் தான் நாங்களும் உங்களுக்கு பின்னால் நிற்கலாம். அப்புறம் நீங்களும் இடையில இல்லைன்னா அப்புறம் நாங்களும் பாதுகாப்பை தான் நான் முதல் சொல்கிறேன். இப்போ என்னண்டா இப்போ ஒரு நல்லது செய்யக்கோசர் எப்படியாவது பிரச்சனை வரலாம், வரும். இப்போ அதை கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் சிலவாக போய் இல்லை அங்கே பார்லமெண்ட்லாம் ஸ்லோவாக கதைக்கவே இல்லாது. பார்க்குறேன் நான் அங்கே அந்த 5 நிமிஷம்ன்றது அந்த எலும்பி அந்த பச்சை பட்டனை அமர்த்தி போட்டு பார்க்கறதுக்கு அந்த 5 நிமிஷம் போயிடும். அதுக்கு நான் கதைக்க வேண்டிய விஷயத்தையே மறந்துடுவேன். படம் அந்த பயங்கர ஸ்பீடாக தான் கதைக்கும். மற்ற எங்களோட ஆக்ஷன்ஸும் வந்து நாங்கள் செய்கிற வேலையும் படவுடன் இருக்கும். என்னென்னா அரசியல் கட்சி என்ற உருவாக்கி அதில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராட்ட 20 வருஷம் செல்லும், குறைஞ்சது 15 வருஷம் 20 வருஷம் செல்லும். நாங்கள் எங்களை ஒரு நம்பிக்கையில் முன்னுக்கு தூக்கி வச்சிருக்குது. அப்போ அதை நாங்கள் ஒரு நாளும் கீழே போக விடக்கூடாது. நான் நிற்பேன். நன்றி. உங்களோட மேவே சரியான சந்தோஷம் உங்களோட கதைச்சது. வேறு ஏதாவது கேட்குறேன்னா கேளுங்க. நட்டது நாங்கள் உங்களோட இந்த செலவுக்குரிய இந்த தேர்தலுக்குரிய நோட்டீஸ் அடிக்கிற அந்த சகல வேலைக்குரிய காசு நான் செய்து தருவேன். அது தவிர நீங்கள் அது பிறகு உங்களுக்கு பிரேசவை நீங்கள் வந்த பிறகு நீங்கள் ஒவ்வொரு மாதம் பெற சொன்னீங்கன்னா வந்து சில நேரம் அந்நியாலையில் அதை விட எங்கள் சில இருக்கும். இதை என்ன செய்யலாம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்து உங்களை தானே கேட்டு செய்வோம். நாங்களே இதுவரைக்கும் இந்த விஞ்ஞானமாக வேலை தான் கேளுங்க. டாக்டர் வந்தவரை தான் உங்களோட கதைக்கிறேன்னே நாங்களும் அதை முடிவெடுத்துருக்கோம். நாங்களும் இப்போ புதுசு திடீரென நாங்களே முடிவெடுக்கிறாது. இப்போ நீங்கள் இதில் இப்போ ஓரளவுக்கு 3 மாதமும் இப்போ 5 வருஷத்துக்கு இயங்கிட்டீங்க. அப்போ நாங்கள் திடீரென ஒன்றை கதைச்சா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும். என்னடா நாங்கள் எப்பவுமே பார்க்கணும், சனத்தோட நாங்கள் உண்டாணிக்கிறதுக்கு பார்க்கணும். சனத்தோட கொடுப்பட்டு கொண்டு நாங்கள் பிரேசாவை நாங்கள் நினைச்ச மாதிரி தான் ரோடு போடுவோம், நினைச்ச மாதிரி தான் கடல்ல மீன் பிடிக்க விடுவோம். அந்த கதையெல்லாம் கழிச்சமோ அன்றைக்கு சனம் தூக்கிறது. இந்த பிரேசாவை இருக்கிறதே இந்த ரோட்டு வேலையும் இந்த மீன் எல்லாமே போடுறது தான். அப்போ நாங்கள் அது சனம் என்னென்ன கேட்குது, என்னென்ன கம்ப்ளைண்ட் அதை எழுதி அதை வடிவாக ஃபைல் பண்ணி 1 மாதத்துக்குள்ள அந்த ஆக்ஷன் எல்லாம் எடுக்கணும். அதை நாங்கள் நீட்டாக செய்வோம். மற்ற சார் இன்னும் இது அடிக்கடி எல்லா கிராமங்களுக்கும் போவோம். அதுதான் முக்கியம். ஏன்டா வார தேர்தலாக்கள் எல்லாம் என்ன செய்யணும்டா தேர்தல் நேரம் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே போக்குத்தான். அப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு தான் வருகிறோம் முன்னுக்கு. அப்போ சனம் எல்லாம் வெறுத்து இப்போ கொஞ்சம் சனம் பாருங்க. நாங்களும் வேறு ஆக்கோட நின்று நாங்கள் போய் சொல்லக்கூடாது. 30-40 கடிதம் எனக்கு வந்து கொண்டிருக்குது பாராளுமன்றத்துக்கு. நாங்களும் வேறு ஆக்கோட நின்று வேலை செய்து சீயண்டு போயிட்டு. அப்போ இனி வந்து நெடுகளம் அவையோட நின்று பிரயோசனமே இல்லை. ஒரு ஆள் இப்போ காய்க்கிற மாமரத்துக்கு தானே சார் எரியலாம், காய்க்காத மாமரத்துக்கு எரிஞ்சு பிரயோசனம் இல்லையே. அப்போ காய்க்கிற மாமரம் நீங்கள் உங்களுக்கு தான் நாங்கள் இனி நாங்கள் நின்று போய் ஆக்களோட எல்லாம் சனத்தோட கதைச்சு மீன் தொழில் செய்கிற ஆக்களோட எல்லாம் கூப்பிட்டு கதைச்சு அவையோட ரங்கு துறை எல்லாம் பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் பிரேசவைக்கால் செய்து கொடுக்கணும். எல்லாம் செய்து கொடுக்கணும். நின்று செய்வேன். நாங்கள் பூனேரியில் நின்று செய்வோம். பூனேரின்றது இப்போ ஒரு அடிவாரன்றது எல்லாம் ஃபேமஸான இடம். பூனேரின்றது தலைவர் வரலாறுலேயே மறக்கல. அதை விட நாங்கள் அதை மறக்க மாட்டோம். பாருங்க வேறு ஏதாவது இருக்காங்க வேற இதுதான். நாங்கள் வந்ததுல கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்கன்னா விடிய அந்த கிளிநொச்சி பிரச்சனை பார்க்க போனோம். அந்த கணவரம் மத்தியாவத்தில் பிரச்சனை நடக்குது, அதை பார்க்க போனோம். அதை பிறகு கோயம்பேட்டுக்கு போக அங்கே லேட் ஆகிடுச்சு. அங்கேயும் முடிச்சு கொண்டு இங்கே வர கொஞ்சம் லேட் ஆகும். நாங்கள் அடுத்தடுத்த முறையில் நான் சொன்ன டைமுக்கு நிற்பேன். நான் ஒரு ஆள் தானே, நானே ட்ரை பண்ணி நானே வர்றது. நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் செய்வோம் சார். மற்றது என்ன செய்யணுமோ கிராமத்துக்கு இறங்கி செய்யக்கூடிய ஆள சேலஞ்சில் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். எல்லாரும் முந்தி செய்தாக்கணும். வீதி நாடகம் ஒன்று செய்கிறோம்னாலும் ஓகே, வீதி நாடகம் செய்கிறோன்னா சகல அந்த தேர்தல் விதிமுறையில எனக்கு அந்த பாராளுமன்ற விதிமுறை தெரியும். 7 பேருக்கு மேல ஒரு இடத்துல கூடையில இது 5 பேருக்கு மேல கூடையில போலீஸ்கார் வந்து பிரச்சனை படுவாங்க. நேற்று போலீஸ் மீட்டிங். மற்றது எல்லாம் நாங்கள் மட்டையில் தான் எழுதி கொண்டு போய் வைக்கணும். அப்படியே ஒட்டி அப்படியே எடுத்துடுவாங்க. சுவர் வழியெல்லாம் ஒட்டினா அதுக்கெல்லாம் கேஸ். சுவரொட்டியில் ஒட்ட தேவையில்லை. நாங்கள் அதை வேஸ்டாக எங்களை எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் நோட்டீஸ் அடிச்சதே காணும் சார். கணக்கு கையில பொக்கெட்டுக்குள்ள வச்சுக்கொண்ட கூடிய மாதிரி பார்த்துட்டு போட் போடக்கூடிய மாதிரி இருந்துச்சுனாலே ஓகே ஓகே அதே எங்களுக்கு காணும். அது அவன் போலீஸ் வந்து அடுத்த நாள் அடிச்சு அந்த நம்பரையும் கீழே போட்டு தரேன். அந்த நோட்டீஸ் எங்கே அடிச்சு பிரிண்ட் எடுத்தோமோ அது அந்த அதுவும் போட்டால் அவங்க அவசரப்பட்டு அதில் செய்வானா அந்த ஆக்கள் கையில் வச்சிருக்கிறத கொடுப்போம். அவன் அந்த பொக்கெட்டுக்கு வச்சுட்டு பேர்ஸுக்கு வச்சுட்டு அது அடுத்து அண்டு போட் போடே அதை பார்த்து போகிறதுக்கு ஈஸியாக இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆயிடும். நான் கொண்டு டிஷர்ட் இல்லை இதை போட்டுக்கிற டிஷர்ட் வந்து நான் உங்களுக்கு எல்லாம் கொண்டு இப்போ பாராளுமன்ற தேர்தல் நேரம் அடித்து வச்சிருந்தது. சும்மா கொண்டு முதல் சும்மா மருதனா மடத்துல எல்லாம் கொடுத்தேன். நான் அது போய் இந்த வழக்கல் வருமென்று பயத்தில் நான் போய் அவ்வளோ அப்படியே வச்சிருக்கேன். டிஷர்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே டிஷர்ட் தரலாம். கிடையாது காருக்கு காசு தரலாம்.
விலாசம் அதே மாதிரி எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஃபைனல் முடிய அதுக்கப்புறம் நாளைக்கு பெருசா மெதும் கேட்குற டவுட் இருந்தால் கேளுங்க. அது நான் டீச்சர் அடிச்சேன்னு சொல்கிறேன். அது என்ன நிறைய சார் நாங்கள் வெண்டாலும் சார் இப்போ என்னென்னு சொல்லுங்கள் சார். இப்போ போன வருஷம் எல்லாம் அரைவாசி காசு திரும்பியே போட்டுது. 1% திரும்பி போகப்படக்கூடாது. மற்ற பெரிய சபையில் கொண்டு ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் போட்டு வச்சிருக்கலாம் பிரியோசனம் இல்லை. அவ்வளோதான் என் இடத்து சனத்துக்கு போட்டுட்டு வேறு எங்கேயாவது காசு எடுக்கிறது ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் பெரிய சபையிட்ட காசு இல்லைன்னு சண்டை பிடிச்சி பாராளுமன்றத்தில் காசு எடுக்கணுமே அவ்வளோ இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு ஃபிக்ஸ்டில் போட்டு என்ன பிரியோசனம் முக்கியமாக சார் எங்களோட பள்ளிக்கூட பூனரியாண்டு எடுத்தா சார் அரசு ஊழியர்கள் வேலையே செய்கிறேன். சும்மா சம்பளத்துக்கு வந்து சும்மா சைனை வச்சுட்டு போகிறாங்க சார். கணக்கு திட்டங்கள் எல்லாம் இருக்கு. ஒன்றும் அந்த ஒழுங்காக செய்கிறாங்க. போய் நின்று தூங்கிட்டு இருந்து அலைஞ்சாலும் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் இப்போ இரவெல்லாம் போனால் பார்க்கணுமா பேஷண்ட்? இரவெல்லாம் பார்க்கணுமா பேஷண்ட்? அவர் எங்க இவர் அந்த ஸ்ரீ டாக்டர் பிரச்சனை இல்லை சார். அவர் ஓகே அங்கே வேறு சந்த அவர் கீழே நிற்கினே அவையெல்லாம் பிரச்சனை. ஃபோன் பார்க்குறது மற்றதான் வடிவா பார்த்தா அங்கே வடிவா வேலை இல்லை. இப்போ அவர் வந்தவரா பரவாயில்ல சார். அவர் வந்தவரா இப்போ 180% பரவாயில்லை. நல்லா தான் வச்சுக்கிறார். அதுக்கு ஏதாவது காணாதண்டா வளங்கள் காணாதண்டா பிரச்சனை. இங்கே அதை நாங்கள் டெவலப் பண்ணாங்க. இந்த ஊர் மக்கள் முழு பேரும் உள்ளுக்கு டாக்டர் மாதிரி இருக்கு நம்ம பூனாரியில். எத்தனை டாக்டர் மாதிரி இருக்கு? மூன்று பேர் இருக்கிறேன். பொம்பளை டாக்டர் 2 பேர், ஆம்பளை ஒரு ஆள், பொம்பளை டாக்டர் சிங்கள டாக்டர் ஒரு ஆள், ஒரு அம்மா வயசு போன அம்மா இருக்கிறார். பிரச்சனை இல்லை. வேணும் இந்த அட்டெண்டன்ட் மேலே அதுக்கு கொஞ்சம் அந்த அதுக்குள்ள இருக்கிறார்கள்லாம் கொஞ்சம் சைன் வச்சா அடிபடுறதே அதுக்கான நீங்க சும்மா போகவே சரியா ஓகே. என்ன வந்து பொறுப்பா இருக்கிற டிஎம் சொல்றது அவர் கொஞ்சம் ஓகே நினைக்கிறேன். அவையும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்ல மருந்து சின்ன பிரச்சனை என்றாலும் உடனே நினைச்சிடும். மற்ற இங்கே இந்த மெடிசின்கள் இருக்குமோ தெரியல எங்களுக்கு. அந்த பிரச்சனையும் பெருசா இருக்காது. அது செய்யக்கூடிய வசதி எல்லாம் மூணாரில கொண்டு வர அக்கறை இல்லாம தெரியணும். டாக்டர் வந்தா தான் ஆடுற மொழியே மற்ற மொழி அந்த சிந்தனை இல்லை. சம்பளம் 30 நாளும் பிறந்தானே சும்மா இருக்குது. கொஞ்ச நாளைக்கு யார் அவரால் வடிவா வந்து ஒரு டிஎம் வந்து வடிவா ஹாஸ்பிட்டல பார்த்தாருன்னா வேலை அவர் கேட்க சட்டப்படி சும்மா எனக்கு ப்ரெஷர் நடந்து வரணும். இல்லை டாக்டர் இரு மட்டும் தான் நிற்கணும். இப்ப நிக்கிறவருக்கு என்ன பேர்? அவருக்கு ஸ்ரீதரன் சொல்லி பாப்போம். அது நாங்கள் அடுத்த டிசிசி மீட்டிங்ல மற்ற பாம்புகள் பூச்சிகள் எல்லாம் சார் சரியான சிக்கல்ல இருக்கிறாங்களா? அவங்க கரண்ட் வசதி இல்லை, வீடு பார்த்து நான் நேரே வந்து பார்க்குறேன்னு சொல்லுவோம். அடுத்தடுத்த கொஞ்சம் நிற்பேன். நான் நேரே அங்கே போய் பார்ப்போம். போய் கடிதத்தை நான் வாசிக்கிட்ட வீடியோ போய் நேரம் யார் கடத்தொழில் சங்கத்தில் இருக்கிறேன் இதில் இந்த நேரம் அங்கே வந்து பார்ப்போம். எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா அந்த 93 லட்சத்தில் ஏதாவது கொஞ்சம் தந்துருக்கலாம். இப்போ அதை 30 லட்சமாக இப்போ 5 லட்சமாக பிடிச்சி யோசனை இல்லை. அது கேள்விப்பட்ட நான் ஏதோ ஒரு பில்டிங் கொண்டு கட்டி உடைச்சு அது இங்கே பூனேரியில் கட்டி அதை உடைக்காம வந்து அது என்ன டீட்டெயில் காய்ச்சி போட்டு அடுத்த டிசிசி மீட்டிங்ல காய்க்கெல்லாம் ஒழுங்கு நடக்கும்னு எனக்கு சொல்லுங்க. என்ன பிரச்சனை சொல்லி கூட்டி கொண்டு காட்டி எந்த இடத்துல இந்த காசு வந்த இடம் உங்களோட கடிதங்களை எவ்வளவு காசு